Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தினமும் நம்ம பசங்க கிட்ட பேசக்கூடிய வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பால சிந்தாத அப்படின்னு சொல்லணும். பால சிந்தாத அத இங்கிலீஷ்ல don't spill the milk. Don't spill the milk அப்படின்னா பால சிந்தாத அப்படின்னு சொல்றது. Spill அப்படின்னா சிந்துறது. Don't spill அப்படின்னா சிந்தாத அப்படின்னு சொல்றது. Milk அப்படின்னா பால். So don't spill the milk அப்படின்னா பால சிந்தாத அப்படின்னு சொல்றது. செகண்ட் சென்டென்ஸ் சாப்பிடும்போது சரியா உட்காரு. சாப்பிடும்போது சரியா உட்காரு. அத இங்கிலீஷ்ல sit properly while eating. Sit properly while eating. Sit அப்படின்னா உட்காருன்னு சொல்றது. While eating அப்படின்னா சாப்பிடுறப்போ. Properly அப்படின்னா ஒழுங்கா. So sit properly while eating அப்படின்னா சாப்பிடுறப்போ ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்றது. தேர்ட் சென்டென்ஸ் சாப்பிடுறப்போ பேசாத. சாப்பிடுறப்போ பேசாத அத இங்கிலீஷ்ல don't talk while eating. Don't talk while eating. Don't talk அப்படின்னா பேசாத அப்படின்னு சொல்றது. While eating அப்படின்னா சாப்பிடும் போது. So don't talk while eating. சாப்பிடும் போது பேசாத. Don't talk while eating. உன் பொம்மைய பெட்டியில வை. உன் பொம்மையை எடுத்து பாக்ஸ்ல வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? உன் பொம்மைய பெட்டியில வை அப்படின்னு சொல்றதுக்கு put your toys in the box. Put your toys in the box. Box அப்படின்னா பெட்டி. Put அப்படின்னா போடு அப்படின்னு சொல்றது. Your toys அப்படின்னா உன்னோட பொம்மைகளை எதுல பாக்ஸ்ல. சோ உன்னோட பொம்மைய பாக்ஸ்ல போடு பெட்டியில போடு அப்படின்னு சொல்றதுக்கு put your toys in the box. Fifth sentence நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு அத இங்கிலீஷ்ல listen to me. Listen to me. Listen to me அப்படின்னா நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்றது. Sixth sentence நீ ஏன் என் பேச்சு கேட்க மாட்ற? நீ ஏன் என் பேச்சு கேட்க மாட்ற? நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, ஒரு தடவை சொன்னா நீ கேட்கறியா, ஏன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம பசங்க கிட்ட சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இங்கிலீஷ்ல why are you not listening to me? Why are you not listening to me? Why are you not listening to me? நீ ஏன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கிறது. நீ ஏன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற? செவன்த் சென்டென்ஸ் யாராவது உனக்கு உதவும் போது நன்றி சொல்லு. உனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணா தேங்க்யூ சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? யாராவது உனக்கு உதவும் போது நன்றி சொல்லு. அத இங்கிலீஷ்ல say thank you when someone helps you. Say thank you when someone helps you. Say thank you அப்படின்னா thank you சொல்லு அப்படின்னு சொல்றது. When someone helps you யாராவது உனக்கு உதவும் போது. Eighth sentence நான் பேசும்போது குறுக்க பேசாத. நான் பேசும்போது குறுக்க பேசாத. நமக்கு பேசிட்டு இருப்போம் ஏதாச்சும் ஒண்ணு. ஸோ அவங்க திடீர்னு அப்பதான் அவங்க பேசுவாங்க. அது வரைக்கும் சும்மா தான் இருப்பாங்க. அப்பதான் நம்ம பேச ஸ்டார்ட் பண்ண உடனே அம்மா 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 அப்படின்னு நம்மளை பேச விடாம இது பண்ணுவாங்க இல்லையா? Don't interrupt. Don't interrupt me
when I am talking. Don't interrupt me when I am talking. Don't interrupt me when I am talking. Don't interrupt அப்படின்னா குறுக்க பேசாத அப்படின்னு சொல்றது. When I am talking அப்படின்னா நான் பேசுறப்போ. இதை erase பண்ணிடலாம். Ninth sentence. உன் அழுக்கு துணிய laundry basketல போடு. உன் அழுக்கு துணிய laundry basketல போடு, சலவை கூடையில போடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அத இங்கிலீஷ்ல வந்து put your dirty clothes in the put your dirty clothes in the laundry basket. Put your dirty clothes in the laundry basket. Laundry basket அப்படின்னா சலவை கூடை. Dirty clothes அப்படின்னா அழுக்கு துணிகளை. Put your dirty clothes in the laundry basket அப்படின்னா உன்னோட அழுக்கு துணியை laundry basketல போடு அப்படின்னு சொல்றது. பசங்களை வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொன்னா நேரா வந்து கடகடன்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே வந்து போட்டுட்டு கீழே தான் கிடக்கும், அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. சோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, துணியை எடுத்தா எத்தனை தடவை சொல்றது லாண்ட்ரி பேஸ்கெட்ல போடு அப்படின்னு. சோ அந்த இடத்துல வந்து உன் அழுக்கு துணிய லாண்ட்ரி பேஸ்கெட்ல போடு அப்படின்னு சொல்றதுக்கு put your dirty clothes in the laundry basket அப்படின்னு சொல்லலாம். 10th sentence. துணிகளை மடிக்க எனக்கு உதவு. துணிகளை மடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு help me fold the clothes. Help me fold the clothes. Help me fold the clothes. 11th sentence. வீட்டு பாடத்தை முடி. வீட்டு பாடத்தை முடி. Finish your homework. Finish your homework. Homework அப்படின்னா வீட்டு பாடம். Finish அப்படின்னா முடி அப்படின்னு சொல்றது. So finish your homework அப்படின்னா வீட்டு பாடத்தை முடி அப்படின்னு சொல்றது. 12th sentence. அடுப்ப தொடாத. அடுப்ப தொடாத. நம்ம குக் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பசங்க வந்து ஸ்டவ் நோண்டுறது விளையாட்டுக்கு பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த டைம்ல வந்து அடுப்ப தொடாத, அடுப்ப தொடாத அப்படின்னு சொல்றதுக்கு don't touch the stove. Don't touch the stove அப்படின்னா அடுப்ப தொடாத அப்படின்னு சொல்றது. Don't touch அப்படின்னா தொடாத, stove அப்படின்னா அடுப்பு. Don't touch the stove. 13th sentence. பொருட்களை வீசாத. பொருட்களை வீசாத. ஒரு விளையாட்டு ஜாமானா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பென்சிலோ பேனாவோ ஏதாச்சும் ஒன்று வந்து தூக்கி போடுவாங்க இல்லையா சம்டைம்ஸ் வந்து. ஸோ அந்த டைம்ல வந்து தூக்கி போடாத, அந்த பொருளை வந்து தூக்கி போடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ பொருட்களை வீசாத அப்படின்னு சொல்றதுக்கு don't throw things. Don't throw things. Don't throw அப்படின்னா தூக்கி போடாத, எரியாத, வீசாத அப்படின்னு சொல்றது. Things அப்படின்னா பொருட்களை. 14th sentence. போட்டோ எடுக்கும் போது அசையாம நில்லு. போட்டோ எடுக்கும் போது அசையாம நில்லு. நம்ம வந்து அப்பதான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், ஒரு எங்கேயாச்சும் ஒரு ரவுண்ட் போயிருப்போம், வா நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்பதான் வந்து பசங்க மூஞ்சி வந்து ஆவு அப்படின்னு வந்து ஒரு வேணும்னே வந்து பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து போட்டோ எடுக்கும் போது அசையாத அப்படின்னு நம்ம சொல்லணும். போட்டோ எடுக்கும் போது அசையாம நில்லு. ஸ்டாண்ட் ஸ்டில் while taking the photo. Stand still while taking the photo. Stand still அப்படின்னா அசையாம நில்லு அப்படின்னு சொல்றது. while taking the photo அப்படின்னா போட்டோ எடுக்கும் போது.
photo எடுக்கும் போது. Stand still while taking the photo. 15th sentence. Last sentence. எனக்கு ஏன் இவ்ளோ டயர்டா இருக்கு? எனக்கு ஏன் இவ்ளோ சோர்வா இருக்கு? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் நம்ம கேட்போம் இல்லையா? பசங்க வந்து திடீர்னு டல்லா வருவாங்க. திடீர்னு ஒரே ஹாப்பி மூட்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒருவேளை பசங்க ஏதாச்சும் டயர்டா இருந்தா அந்த டைம்ல நம்ம கேட்போம் இல்லையா? இன்னைக்கு ஏன் இவ்வளோ டயர்டா இருக்கு? இன்னைக்கு ஏன் இவ்வளோ சோர்வா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? Why are you so tired today? Why are you so tired today? Today அப்படின்னா இன்னைக்கு, tired அப்படின்னா சோர்வா இருக்கிறது. Why are you so tired today அப்படின்னா ஏன் இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு கேட்கறது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் ஒரு 15 சென்டென்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பசங்க கிட்ட நீங்க பேசுறதுக்கு எந்த மாதிரியான கான்வர்சேஷன் வேணும் அப்படின்னு எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோகுல் ஆதர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.